ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி 10 நாளைக்கு வந்து சுட்டி ஃபேமிலி வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சியாட்டர்லேருந்து சாண்டிகோ வரைக்கும் ரோட் ட்ரிப் கிளம்பியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 மைலுக்கு மேலே வரும். பெருசாக எந்த பிளானுமே பண்ணலை. சடனாக வந்து பிளான் பண்ணி தான் கிளம்பியிருக்கோம். சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளால வந்து ஓகேவா இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ட்ராவலை வந்து கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரிப் கிளம்பியிருக்கோம். இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஹவர்ஸ் பக்கமாக வருது. ஸோ அதனால வந்து ஒரு இடத்துல வந்து பிரேக் எடுத்துட்டு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்பை வந்து கன்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணம் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு 10 டேஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டோம், பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். Okay, let's start the trip. Let's start. Let's start. Okay. ஆரிகனுக்குள்ள என்ட்ரி ஆகுறோம். வாஷிங்டன்லேருந்து எக்ஸிட் ஆகுறோம். ஆரிகனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். ஆரிகனுக்குள்ளே என்ட்ரு ஆகி ஆரிகனை விட்டு கிராஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்டேட்டாகவே நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். இப்போ கிராஸ் பண்ணுறது வந்து வாஷிங்டன் டு ஆரிகன். நெக்ஸ்ட் ஆரிகன் டு கலிஃபோர்னியா. நைஸ். Still long way to go. We still have 4 hours. 4 hours வந்து ஜஸ்ட் எண்ட் ஆஃப் ஆரிகன் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 8 hours போகணும். ஸோ டோட்டலாக வந்து சியாட்டர்லேருந்து எஸ்எஃப்ஓ வந்து 13 hours drive. 13 hours. அரௌண்ட் 850 மைல்ஸ்ன்னு நினைக்கிறேன். 850 மைல்ஸோ 900 மைல்ஸோ. வெல்கம் டு ஆரிகன். வெல்கம் டு ஆரிகன் இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஹாஃபே வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 மைலுக்கு மேலே வந்து வந்துட்டோம். ஸோ வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 ஆச்சு. சரி, பிரேக்ஃபாஸ்ட்டு ஆல்ரெடி வீட்டில் எடுத்துட்டோம். லஞ்ச் வந்து இங்கே முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து ட்ராவலை கன்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். சரி, இங்கே பக்கத்தில் வந்து ஒரு நெய்பர்ஹுட் பார்க் ஒன்று இருந்துச்சு. கொஞ்ச நேரம் விளையாடினாங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹாஃப்வே போகிறதுக்குள்ள நல்லா தூங்கி எழுந்திரிச்சுவாங்க. ஸோ நம்மளுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ம். Look at it, so cool. Right, Mom? It's like a big dragon. It's not like a big. I just looked at that river, Bora. ரிவர் தான் நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டிரைவ் நம்ம வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்பாஸ். ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வேலி மாதிரி. சுற்றியும் மலை, மலைக்கு நடுவில் வந்து இந்த ஊர் இருக்கு. ஸோ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓரளவுக்கு செட்டில் பண்ணியாச்சு. ஸோ 2 குவீன் பெட் வித் ஏசி. குட்டி ரூமாக தான் இருக்குது, நாட் பிக் ரூம். ஓகே, பரவாயில்ல. ஒன் டேக்கு ஓகே தான். ஆமாம், டேபிள்ஸு, சேரு. இதில் வந்து ஒரு குட்டி மைக்ரோவேவ், ஒரு மினி ஃப்ரிட்ஜு, ஒரு டிவி. ஏதோ பக்கத்து ரூமுக்கு போகிறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணோம்னா இன்னொரு டோர் இருக்குது. பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதை லாக் பண்ணிவிடுவோம். மற்றபடி ஹேங்கர், இங்கே ஒரு டேபிள், ஒரு ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆமாண்டா, கண்ணாடி வச்சுருக்காங்களா, அதனால். தட்ஸ் ஆல். ரூம் டூர் முடிஞ்சு. ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. ரெஸ்ட் எடுக்க வேண்டியது.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 450 மைல்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இதுக்கே வந்து 8 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் போகிறதுனா நம்ம போகலாம். ஆனால் ஸ்விம்மிங் பூல் போகுமா? சாப்பிட ஆரம்பிச்சாச்சா? சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. சப்பாத்தி தக்காளி சட்னி மைக்ரோவேவ் இருக்குனால சூட் பண்ணி சாப்பிடுவோம். எல்லாம் பசியில் சாப்பிட்ருக்குங்க, பேச மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சாச்சு, குளிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு. கிளம்பலாமாப்பா? ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெட்வுட் நேஷ்னல் பார்க். ஸோ அங்கே போயிட்டு அந்த பார்க் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். வியூ பாயிண்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். எஸ், ஓகே, லெட்ஸ் கோ. நல்லா வெயில் அடிக்குது. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? ரூம் கீ தந்துட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரைவ் எகைன் ஸ்டார்ட். நம்ம ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா மோட்டல் 6 தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னா கிராண்ட்ஸ் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. சரி, இந்த மோட்டல் 6 தான் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரைஸ் ரீசனபுளாக இருந்துச்சு. ஓகே, ஸ்டே வந்து ரொம்ப எக்ஸலன்ட் சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் இட்ஸ் ஷுட் பி ஓகே. ஏன்னா வந்த டயர்டில் வந்து கம்மனை படுத்து தூங்கிட்டோம். ஸோ வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு காஃபி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு வந்து இங்கே குளிக்க வரலான்னு பார்த்தோம், பட்டு வந்து ரீச் ஆகிறதுக்கே வந்து 8:30 மேலே ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்ப கோல்ட் ஆயிடுதுன்னு சொல்லி வரல. பட் இந்த மோட்டல் 6ல் பார்த்தீங்கன்னா பூல் இருக்குது. ஸோ சம்மருங்கிட்ட ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து என்ன குளிக்கிறனா குளிச்சிடலாம் இப்போ வேணாம். ஸோ 10 o'clock வரைக்கும் ஓப்பன் சொன்னாங்க. மோட்டல் 6லேருந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பக்கத்தில் மெக்டி இருந்துச்சு. மெக்டியில் வந்து இந்த டைமில் வந்து சிக்கன் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் கிடைக்கும். சரி, நம்ம வந்து மெக்டியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம பயணத்தை வந்து தொடருவோம். நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து டிரைவ் த்ரூ வந்து நார்மல். நீங்கள் நிறையா வீடியோஸில் வந்து டிரைவ் த்ரூ பார்த்துருக்கீங்க. ஸோ நம்ம வந்து ஆர்டர் வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து டிரைவ் த்ரூவில் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மொபைல் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ மொபைல் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம எதுவுமே பே பண்ண தேவை, எல்லாமே மொபைல்லேயே நம்ம தான் பே பண்ணிப்போம். பே பண்ணிவிட்டு வந்து நம்ம அந்த மொபைல் கோட் சொன்னோம்னா அந்த கோடை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிக்கப் விண்டோவில் வந்து வெயிட் பண்ணோம்னா நம்ம ஆர்டர் என்ன ஆர்டர் பண்ணணுமோ அதை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எதுவுமே இறங்க தேவையில்லை. அப்படியே வந்து கார்லேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணணுமா, வாங்கணுமா, சாப்பிட்டோமா, போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மெக்டியில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெட்வுட் நேஷனல் பார்க் போகிறோம். ரெட்வுட் நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 75 மைல்ஸ் கட்டுது. பார்த்தீங்கன்னா 1 hour 39 minutes. ஸோ நம்ம இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணணும். ஸோ ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெட்வுட் நேஷனல் பார்க்கில் இருக்கிற இடத்துக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். என்னது ஏதோ அக்ரிகல்ச்சர் இன்ஸ்பெக்ஷன் போடுறாங்க. US 199 north. நீ கிளியரன்ஸ் மாதிரி ஏதாவது முடிச்சு போகணுமா? இல்லை, என்ன அக்ரிகல்ச்சர் இன்ஸ்பெக்ஷன் போட்டிருக்காங்க, என்னன்னு எனக்கும் தெரியல. ஓகே, ஏதோ கேட்பாங்க நினைக்கிறேன், ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்களா வரீங்களா அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி, ஏதாவது கன்ஸு ஆர்ம்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா அவ்வளோதான் போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கலிஃபோர்னியாக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, அந்த செக் போஸ்ட் தான் வந்து கலிஃபோர்னியாவோட செக் போஸ்ட். ஏன்னா கலிஃபோர்னியாக்குள்ளே என்டர் ஆகும்போது அவங்க கேட்குறாங்க, சரி ஏதாவது ஆர்ம்ஸு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எதுவும் இல்லைன்னா விட்டுறாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ அஃபிஷியலாக வந்து ஆரிகன்லேருந்து கலிஃபோர்னியாக்குள்ளே என்னாச்சு வந்தாச்சு. ஓகே, ஸோ கால் பதிக்கல, காலை வந்து எங்கேயாச்சும் இறங்கி பதிப்போம். இப்போதைக்கு காரை பதிச்சாச்சு. ஓகே,
பெரிய தணல்ப்பா. ரொம்ப பொய் பொய்ன்னு இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. மழை தானே, ஸோ மழை குடஞ்சு டனல் வச்சிருக்கேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் illusion மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு பாரு. அப்பாடி. நெக்ஸ்ட் 17 மைல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராக் ஃபால் ஆகும். ஸோ அப்படியா? ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குல்ல, அதாவது ராக் வந்து எப்போ வேணால் ஃபால் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக போகணும்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஏன்னா எல்லாம் பாரு, எல்லாம் மொட்டையே கிடக்குது. ஆமா, பாறையில உருண்டிட்டு வர மாதிரி தான் இருக்கு. நீங்க உருண்டிட்டு வருவான்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேஸ் எல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் போகிறதா பிளானு. ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் எல்லாம் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுட்டி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.